வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அப்போலோவில் இருக்காரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்துக்கிட்டே காணொலி மூலமாக மக்களை சந்திக்கிறாரு. அங்கே அதாவது ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, முதல்வர் ரொம்ப நல்ல மனுஷன்பா அப்படிங்கிற இமேஜ் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா பெரும்பாலான முதல்வர்கள் மேலே மக்களுக்கு கோபம் இருந்தாலும், நம்மளுடைய தமிழக முதல்வருக்கு நல்ல மனுஷன்பா, எல்லா ஊருக்கு ஓடி ஆடி பயங்கரமாக வேலை செய்கிறார் இந்த வயசில். ஆனால் என்னப்பா அவர் பண்ணுறது, அவருக்கு யாரும் சப்போர்ட் இல்லை. பையனை வந்து துணை முதல்வர் ஆக்கினாரு, அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஆனால் அப்பா வந்து மழை வெள்ள பாதிப்புக்கு காலையிலேயே வந்துட்டார். உதயநிதி அவர்கள் 4 மணிக்கு தான் வராரு. இதெல்லாம் தவிர்த்துருக்கணும். எப்படி கலைஞருக்கு வந்து ஸ்டாலின் இருந்தாரோ அந்த அளவுக்கு இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்பவர்களும் உண்டு. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முதல்வர் அவர்களை இயக்கிறது அப்படின்றது அதிகாரிகள் தான் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பொதுவாக வந்து வரக்கூடிய செய்திகளை வச்சுலாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. இப்போ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். பல்வீர் சிங்னு ஒருத்தருக்கு பல்ல பிடுங்குறாங்க, அவருக்கு மறுபடியும் போஸ்டிங் சிஎம் போட்டாரான்னா போட்டிருக்காரு. எப்படி போட்டாருங்க? முதலமைச்சர் இப்படிலாம் போடுற ஆள் இல்லையா? போட மாட்டார். முதல்வருக்கும் தெரியும்ல, என்னங்க பல்ல பிடுங்குறதோ முதல்வர் எப்படிங்க மன்னிப்பார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமியோ இல்லை ஸ்டாலினோ யார் முதலமைச்சராக இருந்தாலும் இதை மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி அதிகாரிகள் இவர்கிட்ட சொல்லி பண்ணாங்களா, சொல்லாமல் பண்ணாங்களா, இல்லை வேறு ஏதாவது சொன்னாங்களா? இது ஒரு விஷயம் இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தா அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க நினைக்கிறது தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் விஷயம் வந்து இதை பற்றி விரிவாகவும் பேசுவோம். ஆனால் அதற்கு முன்பு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கூட கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அங்கே வந்து முக்கியமான சில ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த பக்கம் வந்துடுவாங்க, தகவல் சொல்லுவாங்க. ஏன்னா ஆட்சி வந்து அடுத்து மாறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் தகவல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வந்து சேலத்துக்கு வந்து விமானத்தில் போகும்போது மிக மிக முக்கியமான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பின்னாடி சீட்டில் இருந்து வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட சேலம் வரைக்கும் உட்காந்து பேசியிருக்காருன்னா எதை பற்றி பேசுவார்? கொஞ்சம் யோசனை பாருங்க. ஆனால் இன்னும் அவர் மாற்றப்படாமல் இருக்கார். அதான் இந்த ஆட்சி. தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், நீ அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறோம். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடில் சுட்டுக்குவி மாதிரி எல்லாத்தையும் கொண்டுட்டாங்கன்னு முதலமைச்சர் எவ்வளோ கேட்டார், பெரிய கொந்தளிச்சார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு காரணமான அதிகாரிகளை அருணா ஜெகதீசன் கமிட்டி நீங்கள் போட்டிங்க. குற்றம் சாட்டிய அந்த உயர் அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறீங்க நீங்கள். அப்போ இது முதலமைச்சருக்கு தெரிஞ்சு நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் நியமங்களை பார்த்தா ஒரே குளறுபடி, என்னன்னே ஒன்றும் புரியல. அப்போ தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிஎஸ்பி சுந்தரேசன் அப்படிங்கிறவர் வெளிப்படையாக அவருக்கு இன்றைக்கி நெஞ்சுவலி வேறு வந்திருக்குது, ராயப்பேட்டையில் அட்மிட் ஆகிருக்குங்கிற மாதிரி தகவல்லாம் வருது. ஒரு பணியில் இருக்கக்கூடிய சாதாரண ரேங்கில் இருந்த டிஎஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அவர் வந்து 2 பேரை குற்றம் சாட்டுறாருன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ப்ரெஸ் மீட்டு தரவிடாமல் தவிர்த்துருக்கலாம். இதே மாதிரி கல்பனா நாயக் பிரச்சனையும் அதே மாதிரி தான். கல்பனா நாயக் ஐபிஎஸும் என்ன உயிரோடு எரிக்க முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்படியே கடந்து போகிறாங்க. அப்போ நிர்வாகத்தில் இவ்வளோ கொலைப்பிடிகள் இருந்தாலும் இதை ஏன் வந்து சிஎம்கிட்ட கொண்டு போகலன்னா ஒரே விஷயந்தாங்க. ஒரு ஆடியோ வந்ததுக்காக பிடிஆர் அவர்களை வந்து நீங்கள் பதவி விட்டு எடுத்தீங்க. பிடிஆர் அவர்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். பிடிஆர் அவங்க அப்பா தாத்தா எல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிப்பட்டவங்க, கரெக்டுங்களா? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் மருமகன் சபரீசன் அவர்களை உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கே நம்ம பிடிஆர் அவர்கள் தான் சொல்லி விட்டார், அவருக்கு தெரிஞ்ச குடும்பம். அப்போ இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பிடிஆர் அவர்களை ஒரே ஒரு ஆடியோ வந்ததுக்காக நீங்கள் தூக்கி போட்டீங்க. இதையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மீட்டிங்கில் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து பிடிஆரை பார்த்து கேள்வி கேட்க போவேன், நான் மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு நான் வந்து எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிருக்கேன்பா, நீ கொஞ்சம் கம்ப்யூட்டர் நான் சிஎம்கிட்ட பேசுகிறேன்ட்டார். அதனால தான் அவரை கட்டம் கட்டிட்டாங்க. அப்போ ஒரு அமைச்சரை கட்டம் கூட்டக்கூடிய அளவில் இன்றைக்கி ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஒரு பங்கு இருக்குது. இன்றைக்கி அமுதா ஐஏஎஸ் ஆகட்டும், இன்றைக்கி வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட இவர்களை போட்டு நீங்கள் வந்து தமிழகத்தில் வந்து என்ன நலத்திட்டங்களை பண்ணியிருக்கீங்கிறத இவங்களை வந்து செய்தி தொடர்பாளர்களை நியமிச்சிருக்கீங்க. இவங்க நல்ல அதிகாரிகள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நல்ல அதிகாரிகள் அப்படிங்கிறதுக்காக எல்லா முடிவையும் எடுக்கக்கூடிய விஷயங்கள். இன்னொன்று, நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுடைய திட்டங்களை எல்லாம் நீங்கள் சொல்லணும், இல்லை மக்கள் அனுபவிச்சவங்க சொல்லணும், உங்கள் எம்எல்ஏ எம்பிக்கள் சொல்லணும், அமைச்சர்கள் சொல்லணும். அதை விட்டுட்டு அதிகாரிகள் வச்சு சொல்ல வச்சிங்கன்னா ஏற்கனவே உங்களோட ஒரு இமேஜ் இருக்குது, அதிகாரிகள் ஆட்சி நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பொன்னேரியில் ஒரு சிறுமி விஷயத்தில் இன்னும் கண்டுபிடிக்கல, தேடிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நாட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள். இந்த ஆட்சி போகிறதா இருந்தால் அது மிகப்பெரிய முக்கியமான காரணம் காவல்துறையின் செயல்பாடுகளாக இருக்குங்கிற வார்த்தை எல்லா வாயிலையும் வந்துருச்சா?
மக்கள் ஊழலை கூட ஏற்றுக்கொள்வார்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடை ஏற்றுக்க மாட்டாங்க. எப்பயும் ஒரு பதட்டத்தோடு இருக்கணுங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறதா அப்படின்னா இன்னும் அந்த நிலைமைக்கு வரல. ஆனால் ஓரளவுக்கு வந்துருச்சு. என்னங்க இது பேப்பரை திறந்தா போதும், டிவியை திறந்தா போதும், காவல்துறை முற்றுகை, காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வெட்டி ஒரே நாளில் 10 கொலை. இப்போ நயினார் நாகேந்திரன் இப்போ பிஜேபி வளருதுன்னா எப்படிங்க வளருது? இப்போ பார்த்துட்டு இருக்க திமுக உடன்பிறப்புகளையும் நம்ம கேட்குறோம். நம்மளும் பிஜேபி எதிர்ப்பு தான், பாஜக வரக்கூடாது, கரெக்ட். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொலைகளை பண்ணுறீங்க, ஊழல் பண்ணுறீங்க. நீங்கள் ஊழல் பண்ணுறதுனால தான் சார் டாஸ்மார்க் அவங்க வராங்க, இல்லைன்னா ஏன் சார் வராங்க? நவீன் பட்நாயக் வந்து ஆட்சியில் இருக்கார், அவர் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு ஏதாவது பண்ணாங்களா? அவர் வீட்டில் ரெய்டு விட்டாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்க. உங்களை மட்டும் ஏன் உள்ளே வராங்க? அப்போ இடி அப்படிங்கிற ஒன்று பிடிக்காதவங்கள தான் வேட்டையாடும். ஆனால் நீங்கள் தப்பே பண்ணாமல் உங்களை எப்படி வேட்டையாடும்? காரணமே இப்போ எல்லோரும் தப்பு. செந்தில் பாலாஜி யாரோ தப்பே பண்ணாதவங்களா? துரைமுருகன்லேருந்து பொன்முடி அவர்கள்லேருந்து கொஞ்சம் யோசனை பாருங்க. அப்போ ஒரு அளவுக்கு அதான் என்ன சொல்கிறோம், அளவுக்கு மீறினால் அமிரு எல்லாமே எங்களுக்கு அப்படின்னா எங்கே தான் இது போய் முடியும்? அப்போ சிஎம்கிட்ட இருக்க ஒரு நல்ல பேரை வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு பெரிய கும்பல் வந்து தமிழ்நாட்டை சுரண்டிகிட்டு இருக்காங்க. அந்த கும்பல் அப்படிங்கிறது சிஎம் மறுபடியும் ஆட்சியில் இருந்தால் தான் நல்லதுங்கிறதுக்காக பல விஷயங்களை சொல்கிறாங்க. ஓரணியில் தமிழகம், உங்களுடன் ஸ்டாலின். இதே கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இந்த அளவுக்கு அதிகாரிகளுக்கு சுதந்திரம் வச்சுருந்தார். எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. உண்டா இல்லையா? இன்றைக்கி உளவுத்துறை அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கான துறை இருக்குது. ஆனால் அந்த உளவுத்துறை அதிகாரி நீங்கள் மாட்ட மாட்டீங்க. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி மேலே 1000 பிரச்சனை இருந்தாலும் அவரை நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. இப்படி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே போகலாம். காவல்துறை அதிகாரிகள் மீது அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் மாற்றிட்டு வேற ஆளை போடுறது தப்பு இல்லையே. ஏன் ஏன்னா அதை முடிவு பண்ண வேண்டிய இடத்தில் இருப்பது முதல்வர் இல்லை. இன்னொன்று, முதல்வர் வந்து திடீர்னு வந்து உதயநிதி பின்தங்குறாரு. ஏன் உதயநிதி வேணாம், சிஎம்க்கு நல்ல பேர் இருக்குது, அவரை காட்டியே வர எலெக்ஷனை சந்திக்கிறார், நல்ல முடிவு. ஆனால் முதல்வர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது இந்த நேரத்தில் உதயநிதி வேகமாக வேலை பார்க்க வேண்டிய நேரம். அவர் வேலை பார்ப்பாருன்னு நினைக்கிறோம், என்ன பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியல. இவ்வளோ நாள் நல்லா யோசனை பாருங்க. உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்ச உடனே எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் உதயநிதி படம் தானங்க இருக்கணும். நீங்கள் என்னன்னாங்க, உங்களுடைய செயல்பாடுகள் தான் மக்கள்கிட்ட உங்களை நெருக்கமாகும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் பண்ணுறாரு, காலைல வாக்கிங் ஒன்று சந்திக்கிறது ஏதோ ஒன்று. உங்களுக்கு உதயநிதி அவர்கள் கடைசியாக கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி எது அப்படின்னா டக்குன்னு ஞாபகம் வரல. சிஎம் கலந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 4 நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருங்க. அப்போ சிஎம்க்கு நீங்கள் துணையாக இருக்கணும். அடுத்து துணை முதல்வராக இருக்கக்கூடிய நீங்கள் முதலமைச்சர் ஆகணும், எவ்வளோ களப்பணிகள் ஆற்றணும். அதில் பின்தங்கிறது அப்படிங்கிறது நம்ம வருத்தத்தோடு தான் சொல்கிறோம். உதயநிதி அவர்கள் திருத்திக்கு வர நமக்கு தெரியல. திருத்திக்கிட்டால் அவருக்கு நல்லது. இன்னொரு பக்கம் என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள் மெல்ல அந்த பக்கம் பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க. எடப்பாடிகிட்ட பேசுவாங்க. ஏன்னா இந்த வந்து போன தடவை வந்து உங்ககிட்ட பேசுனாங்க, இப்போ அவங்ககிட்ட பேசுகிறாங்க. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டுருக்கோம், எடப்பாடியை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க, அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஆனால் இங்கே வந்து முதலமைச்சருக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு அதாவது கோட்டையில் அதிகாரிகள் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதிகார துஷ்பிரயோகம் ஆகட்டும். அதாவது இன்றைக்கி வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. மரக்காணம் ஆகட்டும், இது ஆகட்டும், கள்ளச்சாராயம் மாறணும். அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளையோ, அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளையோ நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க? சார் ஒரு ஆளுக்கு கொடுத்தாலும் சார் எல்லாம் மாறுவாங்க. பக்கத்தில் சித்தராமையா ஒரு கூட்ட நெரிசலில் செத்து போயிட்டாங்க. மொத்தமாக எல்லா அதிகாரிகளையும் கூண்டோட சஸ்பெண்டு. அடுத்து எங்கேயாவது கூட்டம் நடந்தால் அங்கே அதிகாரிகளுக்கு பயம் வருமா இல்லை வராதா? கள்ளச்சாராயம் ஒரு இடத்துல காய்ச்சி மரக்காணத்தில் பிடிச்சவொன்னே அங்கே இருக்கவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் காத்திருப்போர் பட்டியலை வச்சிங்கன்னா வேறு இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய தைரியம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையில் எப்படி வேலை பார்ப்பாங்க? ஐயோ ஏதாவது வந்துச்சுன்னா ஒட்டு மொத்த கூண்டோட சஸ்பெண்டியா சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இப்போ என்ன நடக்குது? மரக்காணத்தில் ஒன்றும் பண்ணல, விடுங்க பார்த்துக்கலாம். அந்த தைரியம் யார் கொடுக்கக்கூடிய தைரியம்? செல்லம் கொடுக்கலாம் சார். அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது ஒரு கலை. எந்த இடத்துல நீங்கள் தட்டணுமோ அந்த இடத்துல தட்டணும், எந்த இடத்துல அன்பாக இருக்கணுமோ அந்த இடத்துல அன்பாக இருக்கணும். நான் மெல்லிய இறகுல தடவி விடுவோன்னா இப்படி தான் இருக்கும். கட்சிக்காரர்களிடமும் கடுமை காட்டுவதில்லை, அதிகாரிகளிடமும் கடுமை காட்டுவதில்லை, அவ்வளோதான். இன்னொன்று குறிப்பாக சொன்னீங்கன்னா, அதிகாரிகள் வந்து கட்சிக்காரங்களை விட மேலே இருக்காங்க. வெளியில் போய் நிர்வாகிகளை கேட்டால் அதிமுக ஆட்சியிலையும் சம்பாதிக்கல, திமுக ஆட்சியிலையும் சம்பாதிக்கல. எப்படி வரக்கூடிய தேர்தலில் செலவு பண்ணுவாங்க? ஒன்று வேணா இப்போ நடந்த விஷயம், திருவள்ளூரில் ஏற்கனவே கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடியதுனால பதவியிலேருந்த ஒரு மாண்புமிகு பதவி இழந்துட்டார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலேயே இன்னொருத்தர் இதே மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்கார். தலைமைக்கு புகார் வருது அறிவாலயத்துக்கு. அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஏஆர்டி இருக்குல்ல, கலை, அந்த புள்ளியை வந்து விசாரிக்க சொல்கிறாங்க. விசாரிக்க சொல்கிறத பார்த்தா அவங்கக்கிட்டே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி பிரச்சனை முடியல.
சரி, இது போயிட்டு இருக்கும்போது அண்மையில் பொன்னேரிக்கு உதயநிதி ஸ்டாலின் வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாண்புமிகு யார் இதே மாதிரி திமுக இருக்கவர் இலைக்கட்சி பிரமுகருடன் சேர்ந்து, ஏன்னா இலைக்கட்சி ஆள்கிட்ட சொல்லி ஒரு 4 பேர்கிட்ட ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறாரு. இது தலைமைக்கு தெரிஞ்சு அதே R2 விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அதான் சொல்கிறாங்க அறிவாலயத்தில் திருவள்ளூருங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டை வச்சு R2 செட்டில் ஆகிட்டாருன்னு. அப்போ அந்த பக்கம் பார்த்தா அங்கே வந்து அவன் அதிகாரிகளுடைய தொல்லை, இங்கே பார்த்தா இப்படின்னா நீங்கள் யாரை வச்சு பண்ணுவீங்க? கலைஞர்கள் இருக்கும்போது ஆற்காடு வீராசாமி ஆகட்டும், துரைமுருகன் ஆகட்டும், அன்பழகன் ஆகட்டும், இவங்களை வச்சு அன்னன்னைக்கு என்ன நடக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவார். இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவாலயம் வருவதே ஒரு பெரிய ஒரு விஷயமாகுது. உதயநிதி வராரா இல்லையான்னு நமக்கு தெரியல. அன்பகத்தில் நடக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி கூட்டத்தை கூட பொலிட்டிக்கல் பிஏ வச்சு நடத்துகிறாரு. அப்போ எங்கே போயிட்டு இருக்குது? மறுபடியும் சொல்கிறோம், திமுக அப்படிங்கிறது ஒரு ஆலமரம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளும் இங்கே இருக்கக்கூடிய நிலை வித்துவான்களும் தாங்கி நிறுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இது எல்லாம் நிற்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்ககிட்ட இருக்க பணம், அதிகாரம், அதையும் தாண்டி முதலமைச்சர் இருக்கக்கூடிய நல்ல பேர். முதலமைச்சருக்கு இருக்க நல்ல பேரை வச்சுக்கிட்டு இவங்க வந்து எந்த அளவுக்கு ஆட முடியுமோ ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். நம்ம ரொம்ப முதலமைச்சரை பார்த்தா தான் பாவமாகுது. நல்ல மனுஷனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே இவங்க, இது தெரியாமல் இருக்காரே. உங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம், முதலமைச்சர் வந்து மருத்துவமனையில் இருக்கார், நல்லா இருக்கார், சூப்பராக இருக்கார், எல்லா பணிகளையும் மேற்கொள்கிறார். அது வரைக்கும் உண்மையிலேயே இவ்வளவு வேகமாக ரெக்கவரி ஆகிட்டார் அப்படிங்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சி. சீக்கிரம் வந்து அவரோட அன்றாட பணி ஆற்றணுங்கிறது யாருக்கும் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் என்ன சிக்கல், முதல்வர் அன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கும்போதே விழாவை நடத்துகிறீங்க. ஒரு 2-3 நாள் இந்த விழாவை தள்ளி வச்சிருக்கலாம். ஏன் இவ்வளோ விரைவாக நடத்துகிறீங்க? இப்போ பார்க்கக்கூடியவங்க பேசுகிறதுக்கு ஒரு காரணம் அமையாதா? இது ஏன் இவங்க தவிர்க்க மாட்டாங்கன்னு தெரியல. யார் கொடுக்குற ஐடியான்னு தெரில. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுக்குற போது ஒரு ஐடியா ஒருத்தர் கொடுத்தா பரவாயில்ல. அதிகாரிகள் ஒரு ஐடியா, வாரிசு ஒரு ஐடியா, மாப்பிள்ளை ஒரு ஐடியா, அவங்க ஒரு ஐடியா, இவங்க ஒரு ஐடியான்னா பல பேர் செஞ்சால் சமையல் வீணாக போகுங்கிறாங்களா, அந்த கதை தான் போயிட்டுருக்குது. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி கண்முன்னே வீணாக போகிறதை ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்க்குறாராங்கிற எண்ணம் நமக்கு தோணுது. நீங்கள் நினைக்கலாம், இல்லை நீங்கள் திமுக பற்றி வன்மமாக பேசுகிறீங்கன்னு. வரக்கூடிய நாட்களில் அது கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்ம சொல்கிறோம், நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். உளவுத்துறை அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் கோட்டையை விட்டுட்டு இருக்குன்னு உடன்பிறப்புகள் நினைக்கலையா? அதையும் தாண்டி இப்போ பல்வீர் சிங் விஷயமாகட்டும், இந்த வடகாடுகள் நடைபெற்ற பட்டியலின சமூகத்தினருக்கு எதிரான அந்த பிரச்சனையாகட்டும், காவல்துறை அத்துமீறல் ஆகட்டும், இது வந்து சண்முகம் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? திருபுவனத்தில் அந்த 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 அடித்தாங்கல்ல, அவங்களுக்கு யார் உத்தரவிட்டாங்கிறது தகவல் இது வரைக்கும் தெரியல. இது சிபிஐ வரணுமா? இது போலீஸ்க்கு தெரியாதா? நீங்கள் தான் நடுநிலை தவறாத அரசாட்சியை சொல்ல வேண்டியதானே? குடமுழுக்கு நடத்துறதுலையும், முருகனுக்கு செலவிக்கிறதுலையும், முருகன் மாநாடு நடத்துறதுலையும் நாங்கள் கடவுளின் பாதுகாவலர்கள்னு சொல்கிறதுலையும் உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க சார். கடவுளின் பாதுகாவலர்கள் நீங்கள் சொல்லவே வேணாம் சார், மக்களுக்கு தெரியும் சார். இந்துக்கள் ஓட்டு போட்டு தான் சார் திமுக ஜெயிக்குது. தீவிர இந்து மத ஏன்னா இந்துக்களுக்கு நாங்கள் ரொம்ப விசுவாசமாக இருப்போம், நீங்கள் ஏன் நிரூபிக்கிறீங்க? அப்போ என்ன அர்த்தம்னா, பிஜேபி அங்கே போயிடுச்சு, அதிமுக கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் இங்கே தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ விஜய் வந்ததுனால ஒரு பதட்டம், ஐயோ விஜய் ஓட்டு போயிட்டா, அதனால் இஸ்லாமியர்களும் மேக்கப் பண்ணணும், சிறுபான்மை மக்களையும் இது பண்ணணும், பெரும்பான்மை மக்களோ சிறுபான்மை மக்களோ நீங்கள் நல்லது செஞ்சால் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இது தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் இல்லை. இதை முதல்வர் புரிந்து கொள்வாரா என்று தெரியவில்லை. இல்லைன்னா திராவிட மாடல் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். இவங்க ஏதோ நினச்சிட்டு இருக்காங்க. நினைப்பது உண்டு, நடப்பது உண்டு. என்னென்னா, ஒரு லக்கான முதலமைச்சராக இருக்கார், எதிர்க்கட்சிகள் வலுவில்லாமல் இருக்கிறது, அதில் மெல்ல மெல்ல சேர்ந்து கொண்டு இருக்கிறது. பிஜேபி அதிமுக கூட்டணியை நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது, விஜய்யும் குறைச்சி மதிப்பிட முடியாது, சீமானையும் மதிப்பிட முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். இன்னொன்று முக்கியமாக, சீமானை குறைச்சி மதிப்பிட முடியாது சொல்கிறோம், அதையும் சொல்லிடுறோம். சீமானை எப்போ சிஎம்ஐ பார்த்தாரோ அப்பயே நிறைய டவுட் வந்துருச்சு. ஏன்னா அவர் தேவையில்லாமல் பார்த்துருக்க வேணாம். இப்போ தேவையில்லாமல் அவருக்கு என்னன்னா, ஏற்கனவே விஜய் வந்ததுனால ஓட்டு கம்மியாகும் போது தேவையில்லாமல் பார்த்து தன்னுடைய நறுமதிப்பை கெடுத்துக் கொள்கிறார் தான் சொல்லணும். வேற என்ன சொல்கிறது? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.